கோல்டு இன்னும் 5 வருஷத்துல ஒரு அவுன்ஸ் $8000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வெளியாயிருக்கு. கோல்டோட இப்ப பிரைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரு அவுன்ஸ் $4500 இருக்கு. இன்னும் 5 வருஷத்துல $8000 போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்தியன் ருப்பியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராம் இன்னும் 5 வருஷத்துல $25000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான் அந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயம். உண்மையிலேயே போகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கான காரணத்தையும் அவங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இட் இஸ். வணக்கம் நேர்களே. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் ஆக்சுவலா டாலர்ல தான் ட்ரேட் பண்றாங்க. டாலர்ஸ் அப்படிங்கிறது ஒரு உலகத்தினுடைய பேஸ் ரிசர்வ் அப்படியாவே நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா டாலர் உலகத்தினுடைய சேஃபஸ்ட் ஸ்டேபிளான ஒரு கரன்சி அப்படின்றதுனால அந்த ஒரு தாட்லயே எல்லாரும் இருந்தாங்க. வேறஸ் 2022 இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வந்தப்போ யுஎஸ் ரஷ்யாவுடைய 300 பில்லியன் வர்த் ஆஃப் டாலர் அசெட்ஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சாங்க. இதை பார்த்த மற்ற கண்ட்ரிஸ் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்தது. இதை ஒரு வார்னிங் சிக்னலா எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா டாலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதுக்கு மேல அமெரிக்காவுடைய டாலர் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு பிடிக்காத விஷயத்தை நாம என்னைக்காவது பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அசெட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவான். அதனால நாம் அதை கோல்டுக்கு மாத்திடணும் அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் டாலரை கொடுத்துட்டு கோல்டா மாறுறதுக்கான வேலையில ரொம்ப வருஷமாவே இறங்கிட்டாங்க. ஏறக்குறைய அது 2022ல ஸ்டார்ட் ஆச்சுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நம்பர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டாலர் மற்ற கண்ட்ரிஸ் வச்சிருக்கிறது குறைஞ்சுகிட்டே தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஏர்லி 2000ஸ்ல பாத்தீங்கன்னா டாலரோட ஷேர் அப்படிங்கிறது ஓவரால் குளோபல் ரிசர்வ்ஸ்ல 60% டாலரா வச்சிருந்தாங்க எல்லா கண்ட்ரியும் சேர்த்து. இப்போ அது 40% குறைஞ்சிருக்கு. ஏறக்குறைய ஒரு 25 வருஷத்துல 20% மற்ற நாடுகள்லாம் டாலரை கையில வச்சிருக்கிறது குறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ இந்த டீடாலரைசேஷன் ஒரு விஷயம் பேசிட்டே இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அது ஒரு தியரி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆம வேகத்துல அது நடந்துகிட்டு இருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்த சிச்சுவேஷன்ல இப்போ இந்த நம்பர்ஸை பார்த்தா ரொம்ப கிளியரா தெரியுது. 25 வருஷத்துல 20% டிராப் குளோபல் ரிசர்வ்ஸ்ல ஓவரால் ஷேர்ல டாலருடைய போர்ஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்ட பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிறது கடந்த 10 வருடத்துல டபுள் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தா மேஜர் பையர்ஸ் சைனா, ரஷ்யா, இந்தியா, டர்க்கி மாதிரியான சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்ட வாங்குறாங்க. புதுசா இன்னும் நிறைய நாடுகள் கோல்ட வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு கசகஸ்தான், சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ, ஈஜிப்ட் இந்த மாதிரியான கண்ட்ரிஸும் அவங்களுடைய ரிசர்வ் பேங்க்ஸ் அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸும் தொடர்ந்து கோல்டை வாங்கிட்டே இருக்காங்க. இது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல டபுளா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்டு பையிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்ட்ரியிலிருந்து பெரிய கண்ட்ரி வரைக்கும் எல்லாரும் கோல்டை வாங்குறாங்க. அந்த கோல்டை வாங்குறதுக்கு அவங்களுக்கு பணம் வேணும்ல, அதுக்கு ஆப்வியஸா அவங்க டாலர் கொடுக்கணும். ஸோ அவங்க ரிசர்வ்ல இருக்கக்கூடிய டாலரை கொடுத்துட்டு கோல்டு வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டு இருக்கிறது டாய்ச்சே பேங்க். அவங்களோட ப்ரெடிக்ஷன் தான் இந்த $8000 per அவுன்ஸ் இன்னும் ஒரு 5 வருஷத்துல இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. இப்ப இருக்கக்கூடிய சினாரியோ அது ஏன் நடக்கும் அப்படின்றத அவங்க ரொம்ப சாலிடா சொல்றாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ பாருங்களேன். சென்ட்ரல் பேங்க்ஸ்ல கோல்டோட ஷேர் அப்படிங்கிறது ஓவரால் ரிசர்வ்ல 30%. 100 ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு அசெட்டை ஒரு சென்ட்ரல் பேங்க் வச்சிருக்கு அப்படின்னா அதுல 30 ரூபாய்க்கு கோல்ட வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ஓவரால்ல 30% கோல்டா இருக்கு அப்படிங்கிறது. டாய்ஷே பேங்கோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா அடுத்த 5 வருஷத்துல $8000 வரைக்கும் ஒரு அவுன்ஸ் கோல்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. which is 25,000 ஒரு கிராமுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை என்ன பேசிஸ்ல அவங்க சொல்றாங்க அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாருமே கோல்டு வச்சிருக்காங்க. அவங்களுடைய டோட்டல் கோல்டு ரிசர்வ்ல இப்ப எவ்வளவு கோல்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா 30% கோல்டு தான் அந்த டோட்டல் ரிசர்வ்லயே இருக்கு. வேறஸ் இந்த 30%ங்கிறது அடுத்த 5 வருஷத்துக்குள்ள 40%ஆ மாறுச்சு, ஒரு 10% மட்டும் ஏறுச்சு அப்படின்னா இப்ப இருக்கிற $4,500 per ounce அப்படிங்கிறது $8,000 per ounce மாறுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. வேறஸ் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது 30%ல இருந்து 40% கோல்டு 10% தான் அந்த ஷிஃப்ட் இருக்கும். ஆனா அதோட பிரைஸ் ஹைக் அப்படிங்கிறது ஏறக்குறைய 80% to 100% கோல்டோட ரேட் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா கோல்டோட சப்ளை அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டட், டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது பேசிக்கா எக்கனாமிக்ஸ்ல அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட பேஸ். ஸோ ஒரு கிராம் 25,000 ரூபாய் வித்தவுட் டாக்ஸ். நம்ம கட்டக்கூடிய ஜிஎஸ்டி கிடையாது,
ஸ்டாம்பிங் சார்ஜஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் இது எதுவுமே வந்து இம்போர்ட் டாக்ஸ் இப்போ ஒரு 6% இருக்குல்ல, அதையுமே நம்ம என்ன ஆக்சுவலாக கணக்கில் வைக்கல. ஏன்னா இது எல்லாமே வந்து பேப்பரில் இருக்கக்கூடிய காஸ்ட். $4,500 இப்போ இருக்குது, $8,000 போகுன்றது பேப்பரில் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய காஸ்ட், ட்ரேடிங் காஸ்ட்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஒரு 6% இம்போர்ட் டேக்ஸ் பே பண்ணி, அதுக்கு ஒரு 3% ஜிஎஸ்டி பே பண்ணி, அது போக ஸ்டாம்பிங் சார்ஜஸ் கட்டி, செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுத்தாலே ஒரு கிராம் 25,000 ரூபாய். இப்போ இதையெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிராம் 32,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுல இதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து 2026 உடைய ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து ஒரு ஷாக்கிங்கான நம்பர் ஒன்று சொல்கிறாங்க. டோட்டல் டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த 3 மாசத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக உலகத்தில் வாங்கப்பட்ட கோல்டுடைய டோட்டல் வேல்யூ அப்படிங்கிறது, அதாவது டோட்டல் வெயிட் அப்படிங்கிறது 1231 டன்ஸ் ஆஃப் கோல்டை வந்து இந்த Q1 ரிப்போர்ட்டில், அதாவது அந்த 3 மாதத்தில் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் கோல்டு கவுன்சிலுடைய ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இது அதே Q1 2025ல பார்த்தோம் அப்படின்னா அது கூட கம்பேர் பண்ணோம்னா 2% தான் கோல்டுடைய சேல்ஸ் அப்படிங்கிறது, அதாவது வாங்கப்பட்டது டிமாண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட வேல்யூங்கிறது 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸா கோல்டோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா இது நடந்திருக்கும்ன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒன்னு காயின் அல்லது பாரா வாங்குவோம், இல்ல ஜுவல்லரி நகையா வாங்குவோம். இதுல என்ன அப்படின்னா காயின் அண்ட் பார்ஸா வாங்கக்கூடியது தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கே தவிர ஜுவல்லரியா வாங்குறது குறைஞ்சிருக்கு. மக்கள்கிட்ட இது ஒரே மெட்டல் தான், ஆனா இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட இப்ப கம்ப்ளீட்டா மாறிடுச்சு அப்படின்னு வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் நகையை வாங்கல, நகை வாங்கக்கூடிய அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு போயிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா இன்வெஸ்ட்மெண்ட்லயே வச்சிடலாம். செய்கூலி சேதாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் குறைக்கணும். அது வந்து இந்தியாவில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. சவுத் கொரியால, ஜப்பான்ல, சைனால, அமெரிக்கா முதற்கொண்டு பல்வேறு இடங்கள்ல இந்த ஜுவல்ஸோடைய சேல்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. வேற காயின் அண்ட் பாருடைய சேல்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காரணம் ஈரான் வார். சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பாக்குறாங்க, பாரும் காயினும் இருந்துட்டா பெட்டர் அப்படிங்கிறதுனால அதுக்கு மூவ் ஆகுறாங்க. அதோட டிமாண்ட் அப்படிங்கிறது 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூரோப் முதற்கொண்டு அந்த பார்ஸ் அண்ட் காயின்ஸுடைய டிமாண்ட் அப்படிங்கிறது 50% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆகட்டும், எல்லாருமே வாங்குறாங்க. எல்லாரும் காயின் தான் வாங்குறாங்க, எல்லாரும் பாரா வாங்குறாங்க. ஜுவல்லா வாங்குறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா 23% ஜுவல்ஸா வாங்குறது அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. சைனா, இந்தியா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல கூட ஜுவல்ஸா வாங்குறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாமே வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சில் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாஸ். இந்த மாதிரி ஈரான் யூஎஸ் வார் மாதிரியான ஒரு பதற்றமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல மக்கள் கோல்டு வாங்குறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஆனா அது எல்லாருமே பாரா தான் வாங்குறாங்க, இல்ல காயினா தான் வாங்குறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இந்த கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆன டைம்ல எல்லாரும் அடிச்சு பிடிச்சு போய் கோல்டு வாங்கியிருப்போம். நீங்க ஜுவல்ஸா வாங்குனீங்களா இல்ல காயின் அல்லது பாரா வாங்குனீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கோல்டு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய, கோல்டு வாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க. லெட் தெம் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.